கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கும் ஆதங்கத்தோடு தான் இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல வேணாம், சீட்டு வாங்கிக்கிட்டாலும் கூட அவங்க உள்ளார பெரிய விமர்சனம் குமுறது. எதற்காக இந்த ஒரு தொகுதியை குறைச்சாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு இருக்குது. என்ன அவங்க பிரபகண்டாத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த இந்த டீம் கிட்ட எல்லாம். 6 கொடுத்தா நீங்கள் 2 தான் ஜெயிச்சிங்க, 4 தோத்துட்டீங்க. விசிகாவுக்கு 6 கொடுத்தா 4 தான் வந்தீங்க, 2 விட்டுட்டீங்க. நீங்கள் முழுசும் ஜெயிச்சிட்டிங்களா? இது சமூக வலைத்தளங்களில் மட்டும் பிரதான வீடியோக்குள்ளே இந்த ஒட்டுக்குழுன்னு வாங்கிட்டு இருக்கிற இந்த டீம் இருக்கிறாங்க. இந்த ஊடகத்தை பேசினாவே நமக்கு வெறுப்பாயிடுது. இப்போ அதுக்குன்னு எந்த ஊடகம் கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் இவர்கள் எல்லாம் அதில் வெற்றி பெற்றார்களாங்க. கடந்த தேர்தலில் 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. நீ எவ்வளோ ஜெயிச்சிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டிங்களா நீங்கள்? சொல்லுங்கள். 40 தொகுதிகளில் தோல்வியை தழுவிட்டு 133 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்ன தொகுதிகளில். அப்போ 40 தொகுதி திமுக நீங்கள் லாய்க்கு இல்லாமல் விட்டுட்டீங்க. 40 தொகுதியில் விட்டுட்டீங்க. நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்களா அந்த முறை? சொல்லுங்கள், குறைச்சிட்டிங்களா? கடந்த முறை நின்றது 173, இந்த முறை 175. 2 தொகுதி நீங்கள் அதிகமாக நிற்குது திமுக உதயசூரியன் சின்னத்தில். ஏன் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்று, இந்த 2 கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு நீ 173 இல்லை அதிமுக 169 நிற்குது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நீங்கள் தான் 5 வருஷமாக அறுத்து போட்டது இருக்குது இல்லை, கழனி காடெல்லாம் அறுத்து போட்டிருக்கீங்கள, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? 150 நின்றுட்டு 118 தாங்க நமக்கு வேணும். நீ தான் ஜெஜாண்டிக்காக நிற்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன், எல்லா திட்டங்களும் நிறைவேற்றேன்னு சொல்கிற ஆளுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ 175 எதுக்கு?